ஸ்பைடர்மேன் பாத்திருக்கீங்க மேம், எப்படி மேம்? சூப்பரா இருந்துச்சு, செம்மையா இருந்தது. அதுவும் ஹல்கர் செம்ம ஒரு வைப்பு. லாஸ்ட்ல கிளைமேக்ஸ் காமிச்சிட்டாங்க. ஏன்னா இடையில காட்டும் அந்த ஒரு ஃபீல் இல்ல, அந்த திருப்பி படத்தெல்லாம் பாக்குறவங்களோட எனர்ஜெட்டிக்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. புதுசா பாக்குறவங்க ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப பீட்டர் பார்க்கோட ஸ்பைடர்மேன் இந்த ஸ்பைடர்மேன் டிஃபரன்ஸ்? எல்லாருக்கும் ஒரே மாதிரிதான் இருந்தது. எனக்கு ரொம்ப பெருசா டிஃபரன்ஸ் தெரியல. பட் அந்த எனர்ஜெட்டிக்கான ஒரு சில விஷயம்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. படம் என்ஜாய் பண்ணோம், சூப்பரா இருந்துச்சு. என்ன அடுத்த ஸ்பைடரை காட்டுவாங்கிறக்காண்டி ரொம்ப நேரம் உட்காந்து கடைசி ஸ்பைடர்மேன் வாய்ஸ் பண்ணோம். அத எடுக்கணும். கிளைமேக்ஸ் உண்மையா இருந்துச்சு. லாஸ்டா இருந்தது 30 செகண்ட் அந்த ஃபீலே ஒரு வேற லெவல். அனிமேஷன் லெவல் எப்படி இருக்கு? இதெல்லாமே நம்ம சொல்லலாம் வேண்டாம். இதெல்லாம் என்ன கேள்வி. உண்மையிலே சூப்பரா இருந்துச்சு. படம் ரொம்ப நல்லா இருக்கு. மிஸ் பண்ணாம பாருங்க, இதெல்லாம் என்ஜாய் பண்ணலாம். படத்துல மைனஸ்னா இல்ல, படம் ஃபுல்லாவே பிளஸ்ஸா தான் இருந்தது. எதுவுமே மைனஸா தெரியலையே எனக்கு. சார் ஸ்பைடர்மேன் பாத்தீங்க, எப்படி சார் இருக்கு? நல்லா இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிருந்தது. போன வருஷனோட எனக்கு தெரிஞ்சு போன தடவையோட இந்த விட எனக்கு நல்லா இருந்தது. ஆக்சுவலா ரொம்ப பெட்டரா இருந்தது. வீடியோ வந்து பயங்கரமா இருந்துச்சு, ரொம்ப பேர் போட்டு சூப்பரா இருக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெண்ட்ல கொஞ்சம் வச்சு பாருங்க, ரொம்ப லாங்ல இருந்து பார்க்கணும், கொஞ்சம் ஃப்ரெண்ட்ல இருந்து பாருங்க. ஸ்டோரி பேஸ் ரொம்ப சூப்பரா இருக்கும். ஏன்னா நான் ரொம்ப எதிர்பார்த்தது, ஏன்னா புதுவிதமான ஒரு லாஸ்ட் 3 வாரத்தை ஸ்பைடர்மேன்லாம் யாருன்னே தெரியாம ஒரு புதுசா வரும்போது எப்படி கொண்டு போறாங்க, யாரை வந்து இதுல வந்து ஆன்டனிஸ்டா போக போறாங்க ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ட்ரைலரே ஒரு பெரிய எனக்கு ஒரு எதிர்பார்ப்பு உண்டாச்சு. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கீங்க. படத்துல என்ன சார் சொல்ல வராங்க? ஏன்னா பழைய மாதிரி தானா அந்த உலகத்தை காப்பாற்ற? ஸ்பைடர்மேனை பொறுத்தவரைக்கும் ஆள் தான் மாதிரி இருக்காங்க, வேற ஆன்டகனிஸ்ட் வந்துட்டே தான் இருப்பாங்க. புதுசாலாம் ஒரு கதை இல்ல. இந்த பாட்டுல யாரும் இல்ல, யாருக்கிட்ட இருந்து இந்த உலகத்தை காப்பாற்ற ஸ்பைடர்மேன் தான் கதை. பட் இதுல வந்துட்டு ஆக்சுவலா ஆன்டகனிஸ்டே வந்துட்டு ஒரிஜினல் ஆன்டகனிஸ்ட் இல்ல அப்படின்றது தான். அதுதான் பெரிய ட்விஸ்ட். எப்பவுமே வில்லன் வரும்போது அவனை அடிப்பாங்க இல்ல கொள்ளுவாங்க, ஒரு நடக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆன்டகனிஸ்ட் ஒரு பதில் தேடுறவன், அவன் ஆன்டகனிஸ்ட் இனிமே அவன் வில்லன் கிடையாது. அப்படி வரும்போது அது ஏன் என்ன நடக்குது எதனால அப்படின்னு காட்டின விதம் நல்லா இருந்தது. அதை முடிச்சதுமே சூப்பரா இருக்கு. எல்லாரும் எதிர்பார்த்தது என்னன்னா, போன வாட்டி புரிஞ்ச லவ் வந்துட்டு இந்த வாட்டி தேர்வு நினைச்சிருப்பாங்க. அதுக்கு ஒரு சின்ன ட்விஸ்ட் வச்சு அதையும் சூப்பரா சாப்பிடுறீங்க, நல்லா முடியும். படத்தோட ரேட்டிங் சார்? 10க்கு 8 கொடுத்து நல்லா படம். ப்ரோ ஸ்பைடர்மேன் பாத்துறீங்க, ஸ்பைடர்மேன் ரோட்ல வந்துருங்க, எப்படி ப்ரோ இருக்கு படம்? படம் சீரியஸாக செம்மையாக இருக்குது. இது வரைக்கும் பார்த்த ஸ்பைடர்மேன் டிஃப்ரெண்ட்டான ஒரு ரொம்ப மெச்சூராக இருக்குது. ஏன்னா ஸ்பைடர்மேன் வந்து ஒரு சைல்டிஷாக விளையாடுறப்போ டீனேஜர் மேலே இருக்குன்னா, இது வந்து அடல்ட்டான ஸ்டேஜ் கரெக்டாக பண்ணியிருக்காங்க. அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பயங்கரமாக இருக்குது. ஸ்பைடர்மேன் ஃபர்ஸ்ட் பார்ட்லேருந்து இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட்லேருந்து இப்போ 4th பார்ட் வரைக்குமே டிப்ரெஷன் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. அந்த கேம்ஸ் போட்டு வைக்க மாதிரி அது ரொம்ப யூனிக்காக இருக்குது. மார்வலுக்கான இன்னொரு விஷயம் அந்த கேரக்டர் டெவலப்மெண்ட் சூப்பராக இருக்குது. ப்ரோ பீட்டர் பார்க்க ஸ்பைடர்மேன் நம்ம பார்த்துருக்கோம், இது அதை விட எந்த அளவுக்கு ஸ்பெஷலாக இருக்குது? கிட்டத்தட்ட நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த ஸ்பீடர் பார்க்க அப்புறம் அந்த படத்தில் இருக்கிற சீக்வன்ஸை அழகாக நிறைய சீன்ஸ் ரிப்ளிகேட் பண்ணி வச்சுருக்காங்க, இன்ஸ்பைரேஷன் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபஸ்ட்டு ஆர்கானிக் வைப்பர் சீன்ஸ் எல்லாமே இருக்குது. பழைய ஸ்பைடர்மேன் பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு. லைக் கிட்டத்தட்ட மெச்சூரிட்டி அதை விட இதில் பயங்கரமாக இருக்குது. ரொம்ப மெச்சூரான கேரக்டராக கட்டிருக்காங்க. அந்த சைனீஸ் எதுவுமே இல்லாமல் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த கேரக்டர். படத்தில் என்ன மைனஸ் நீங்கள் நினைக்கிறீங்க? சாரி, படத்தில் என்ன மைனஸ் நீங்கள் நினைக்கிறீங்க? படத்தில் மைனஸ் எதுவும் சொல்ல முடியாது. நம்ம ஒரே ஒரு நிமிஷம் ரொம்ப இது தெரிஞ்சுது, ரொம்ப நிறையா சீன்ஸ் போகிற மாதிரி இருந்துச்சு. அது ஒன்று மட்டும்தான் கொண்டு வருவாங்க. ப்ரோ இந்த மாஸ்க் போட்டனால உங்களுக்கு உள்ள சஃபிகேஷனாக இல்லையா? ஒரு கொஸ்டின், இந்த மாஸ்க் போட்ட உள்ள சஃபிகேஷனாக இல்லையா உங்களுக்கு? என்னால் சத்தியமாக மூச்சு விட முடியல. அண்ட் ஆல்ரெடி நான் அந்த மாஸ்க் போட்டு நான் ஃபோட்டோ ஸ்பைடர்மேன் ஆனால் அன்றைக்கி நம்ம சமைக்கிறது இன்னும் நார்மலாக கூட பேச முடியல. ரொம்ப மூச்சு. ஏன்னா படத்தில் இப்படி தான் இவ்வளோ நேரம் போட்டு ஆட் பண்ணியிருக்காங்க. 10க்கு எவ்வளோ தருவீங்க? புரியல சார்? 10க்கு 9 கொடுத்தேன்.